சிவாவுக்கு உண்மை தெரிஞ்சவொடனே அப்படியே பார்க்குறாங்க. மகா ஐய்யய்யோ! எல்லா விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, இசைக்கு என்ன ஓவரா போயிட்டே இருக்க சிவா. கொஞ்சம் கூட அம்மான்னு யோசிக்காம பேசிட்டு இருக்க. அம்மான்றதால தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. இந்த மாரி துரோகத்த பண்ண உங்களுக்குலாம் மனசு வரல. நீ தான் ஏத்தி விட்டுருப்ப மாமா. வேற யார் பண்ணியிருப்பா? உன்னோட வேலை தானே இது அப்படின்னோனே, நான் ஒண்ணும் செய்யல. அது அப்படி சொல்ல வராரு. உன்னை என்ன சிவா ஓவரா பேசிட்டே போற. இப்ப நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நெனைக்கிற? நீயும் ஐஷும் சந்தோஷமா இருக்க தானே இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த சொத்தெல்லாம் இந்த மாரி பண்ணலன்னா, எப்படி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க? என்னது சந்தோஷமா இருப்போமா? நீ பாவத்த சேர்த்துக்கிட்டே போனா நான் சந்தோஷமா இருப்பேனா? அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி அப்புறம் என்ன சிவா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? வேற என்ன பேசுறது? நீங்க பாட்டுன்னு பேசிட்டே இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு, பெத்த பசங்களுக்கு புண்ணியத்த தான் சேர்த்து வைக்கணும். இந்த மாரி பாவத்த சேர்த்து வைக்கக்கூடாது. உங்களுக்கு பெரியம்மா என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளோ தூரம் உங்க எல்லாரையுமே பார்த்துக்கிறாங்க. எல்லாமே செய்றாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? ச்சே! உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல இப்படிலாம் பேசுறதுக்கு அப்படின்னோனே, அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. என்ன சிவா நீ இப்படிலாம் பேசுற? பெத்த தாய் இப்படிலாம் பேசலாமா? தயவு செய்து பெத்த தாயின்னு சொல்லாதீங்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அந்த பெரியம்மா உனக்கு என்ன பண்ணிட்டா? உன்னை எப்படி பார்த்துக்கிறா? நான் தான் உன்னை பெத்த தாய். என் மேலே உனக்கு பாசம் இருக்கான்னு கேட்குறீங்களே! இந்த மாரி கேவலமா நடந்துக்கிட்டா உங்க மேலே எப்படி பாசம் வரும்? மரியாதை வரும் அப்படின்றாரு. அத கேட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க மகா. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் இது வார்னிங்கா கூட நெனச்சுக்கங்க. இவ்ளோ நாள் நீங்க பண்ண வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா, இந்த விஷயத்துக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். பெரியம்மாக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த உங்கள பண்ண நான் விடவே மாட்டேன். புரியுதா 2 பேருக்கும்? உடனே போயி அந்த வக்கீல் கிட்ட இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா அந்த பத்திரத்த வாங்கின்னு வாங்க. அப்படி நீங்க வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே உங்க 2 பேருக்குமே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்றாரு. அத கேட்டு அதிர்ச்சியடைய என்ன சிவா என்ன பேசிட்டு இருக்க? பெத்த தாய் மேலேயே கம்ப்ளைண்ட் குடுப்பியா? அப்படின்றாரு இசக்கி. ஆமா குடுப்பேன். உன் மேலேயும் சேர்த்து குடுப்பேன் மாமா அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. இங்க பாரு சிவா, உன் நல்லதுக்கு தான் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த மாரி இருக்கிறது? நம்மளுக்கும் எல்லாமே வேணும். அதுக்கு உழைச்சு சம்பாரிக்கணும். அப்படி இல்லையா, இந்த உலகத்த விட்டுட்டு போயிடலாம். ஆனா, இந்த மாரி கேவலமான ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. என்ன சிவா இப்படிலாம் பேசுறீங்க? பாருங்க உங்க 2 பேருக்கும் சொல்றேன். ஏய் ஐசு உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். தேவையில்லாம இவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணியிருந்தா அப்படி நடக்கிறதே வேற. உங்க 2 பேருக்கு சொல்றேன். மரியாதையா அந்த பத்திரத்த போய் வாங்கின்னு வாங்க. சாயந்தரம் நான் வர்றதுக்குள்ளேயும் அந்த பத்திரம் வீட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அவ்வளோதான் 2 பேருக்கும். அதுக்கப்புறமா நீங்க இந்த மாரி பொய் பத்திரம் தயார் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்தா 2 பேரையும் கூண்டோடு எடுத்துன்னு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. அவ்வளோதான் உங்கள் 2 பேருக்கும். நான் செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெரியம்மாக்காக என்ன வேணாலும் நான் செய்வேன். ஞாபகம் வச்சுக்கோங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேருமே. ச்சே, இந்த சிவா இப்படி பேசுகிறானேக்கா, என்னக்கா இது? பெத்த பிள்ளையே உனக்கு எதிராக இருக்கான் அப்படின்னோடனே, ஆமாண்டா எல்லாம் அவ இருக்காளே அந்த அன்னபூர்ணி, அவ கொடுக்கறதுடா. அவ சாவி கொடுக்குறா, இவன் ஆடுறான். அவ மேலே வச்சிருக்க பாசத்தால் தான் பெத்த தாயை தூக்கி போடுறான். இவனை சரி பார்த்துக்கலாம், இவனை நான் அப்புறம் பேசிக்கிறேன், முதல்ல அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. உனக்கு என்னக்கா நீயே பயந்துட்டியா? யாரா பயந்தது? இவன் நேற்று பிறந்தவன், இவனுக்காக நான் பயப்படுவேனா? அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த விஷயத்தை இப்போ பண்ண வேணாம், கொஞ்ச நாள் ஆற போட்டு செய்வோம், அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இவன் ஏடா கூடமாக ஏதாவது செஞ்சுட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் இந்த வீட்லேயே நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை ஆகிடும். அதுக்கப்புறம் இவன் கோவத்தில் என்ன வேணாலும் செஞ்சுடுவான். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால பார்த்துக்கலாம் இவனை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு சஞ்சய். சஞ்சய் பார்த்தோன்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியெல்லாம் கேட்குறேன். எதுக்காக ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னோடனே, இந்த மாதிரி சம்பத்தை ரொம்ப மோசமாக தாக்கியிருக்காரு. அதனால சம்பத் இது உலகத்தை விட்டு போகிற கண்டிஷனில் இருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், எல்லாம் இவரால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் கிடையாது, நான் எந்த வேலையும் நான் பண்ணல. சம்பத்தை நான் சந்திச்சது உண்மை தான். ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வேணும்னே இங்கே பார், நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நீ உனக்கும் சம்பத்துக்கும் இருக்க பகை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ தான் சம்பத்தை இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்க. மரியாதை ஸ்டேஷனுக்கு நடக்கிறியா இல்லை ஒன்று நடக்கிறது வேறு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. சந்தேகத்தின் பேரில் என்னை கேள்வி கேட்கலாம், ஆனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் உரிமை இல்லை. அது யாரா சொன்னது? வாடா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. வேணும்னே ஜீப்பில் ஏற்றுறாரு நம்ம ஆறுமுகத்தை. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்.